இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூல், அதனால் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி ஹரிபரின்னு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே விளையாடிட்டே கூப்பிட்டு வந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா அழாமல், அடுத்து ஒரு 4வது நாள்லேருந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் இன்றைக்கி ஒரு 1 ஹவர் போதும், 1.5 ஹவர்ஸ் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி அதுக்கடுத்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். வந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது நான் எடுத்தேன். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா செம மழை. அதுக்கடுத்து காற்று செம்ம காற்று, பயங்கரமான சில்லு 9 டிகிரிஸ் தான் இருந்தது. காற்று செம்ம காற்று. அதனால் எடுத்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸில் தான் வந்து பிரைமரி ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் 3 இயர்ஸ் தான் இவளுக்கு ஆகுறதுன்றதுனால ப்ளே ஸ்கூலில் போட்டிருந்தோம். இந்தியாவிலுமே நான் ப்ளே ஸ்கூல் வந்து இவளை போட்டிருந்தேன். இந்தியாவில் அந்த ப்ளே ஸ்கூலில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அழுகிற பசங்களை எல்லாம் ஒரு தனி ரூமில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதாவது 2 பசங்க அழுகிறாங்க, 3 பசங்க அழுகிறாங்கன்னா, அந்த பசங்களை மட்டும் மற்ற பசங்களை செக்ரிகேட் பண்ணி அந்த ரூமில் போட்டுவிட்டு ஒரு ஸ்டாஃப் போட்டு விட்டுறாங்க. அந்த பசங்க அந்த 4 சுவரை பார்த்து பார்த்து இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து எனக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. அதனால் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே இங்கே வந்துட்டோம் நெதர்லாண்டுக்கு. இங்கே எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பொம்மைலாம் இருந்துச்சு. அதனால இவ ரொம்ப என்துவாயிட்டா. அதுக்கடுத்து இப்போ வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அது வந்து யூஸ்டு ஆகிட்டதுனால. அதனால் அவளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெரி, கிவி, ப்ளூபெரி போட்டு ஜூஸ் குடிச்சாச்சு. அடுத்து டைம் ஆகிடுச்சு. அவளை கூப்பிட்டு வரதுக்கு இன்றைக்கி கிளம்பியாச்சு.